Hello, viewers. Welcome to Muttu Tattu Kattu. This is the verbal highlights review of the third test play between India and England at Old Trafford, Manchester. A Yes. day of records, day of root. Joe Root, what a Yes. play and what a test cricketer, becoming the second highest run getter in Test cricket, just behind Sachin Tendulkar. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரே நாள்ல 3 பேரை பிரேக் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் broke ராகுல் டிராவிட், அப்புறம் broke ஜாக் கேலிஸ். ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு ரன் தான் வித்தியாசம். Yeah. அப்புறம் broke ஒரு 50-60 odd runs தள்ளி broke ரிக்கி பாண்டிங். Ricky Ponting. Ricky Ponting was at the commentary today. Yeah, yeah, yeah. So what a moment for Joe Root to break a record in front of the person who was holding it, second highest cricketer, the Ponting. So he went past 13,400 odd runs today and Yes. 38th Test century equaling Ricky Ponting. இன்னைக்கு ஒரு 150 சொல்லிட்டே போலாம் ஜோ ரூட்டை பத்தி. வாட்டர் பிளேயர், ஒரு Yeah. ஒரு வேருன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதுல ஒரு ரூட்டாவே இருந்திருக்காரு இங்கிலாந்து டீமுக்கு ரொம்ப வருஷமா. Definitely. And while we are speaking, at the end of the third day, England very strong position, 540 for 7. Ben Stokes, none cramps, Nala Ulla Pona is back now at the phase 70. And we all know Liam Dawson is bats. He's an all-rounder. He's batting Yes. 19, not outs, 540 runs. It's a massive lead of 182 runs. And second day, Pati Solana, India was bundled out for 358 with half centuries from Sai Sudarshan, 61 top scorer. And Rishabh Pant, despite the injury, he got an half century. But Rishabh Pant second innings ஆடுவாரா இல்லையா தெரியல. Also, there is a news that Jagadeshan might join the Indian camp. So, what are your views about this second test match, right from toss? Sorry, it's a fourth test match. Yeah, yeah. And Ben Stokes பத்தி first பேசணும். The 5 wicket from him. And he's a proper all-rounder பண்ணிட்டு இருக்காரு. கால்ல அடி. He came to bat. The only thing which I expected is பென் ஸ்டோக்ஸ் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட முடியல போது அவர் உள்ள இருக்க மாட்டார். உள்ள இருக்காரு மாட்டார் சென்ஸ் உள்ள ரொம்ப நேரம் இருந்து ஆடுறது. ஐ வாண்ட் டு பிளே ஸ்லோலி, ஐ வாண்ட் டு பிளே லைக் ஃபுல் டேக்குன்னு மைண்ட் செட் இருக்க மாட்டார். யூ ஜஸ்ட் கோ ஃபார் ரன்ஸ், அடிப்பார். பிகாஸ் அது அவரோட ஜோன் அது. ஐ தாட் அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்குன்ற மாதிரி நான் நினைச்சேன். பட் ஆனா இருக்கு 4 wickets கையில இருக்கிறதுனால மேபி பிளேயிங் பேஷன்ட்லி ரைட் நோ. 1 wicket 2 wicket போயிருந்தா காலையும் அடிப்பட்டுனா எதுக்கு நான் கஷ்டப்பட்டு ஓடணும். இ டசன் லைக்ஸ் டு ரன் பட் இ ரன்ஸ். பட் அது முடியாதுன்ற பட்சத்துல வந்து அடிக்க போகும்போது ஐ தாட் ஓகே எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஆல்ரெடி 170 லீட்ல இருக்காங்க, பெஸ்டோக் வேற உள்ள வராரு அப்படின்னும் போது நினைச்சேன். பட் ஆனா ஏசாம தான் பிளான்ஸ் நினைக்கிறேன், இன்னும் எடுத்துட்டு போகணும். இப்பவே 180 லீட் இருக்குன்னா இப்ப இந்தியா திரும்ப ஆடும்போது இன்னொரு 600 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். 600 ரன் அடிச்சுட்டு திரும்ப லீடு 400 அப்படி ஆச்சுன்னா தான் டிரா ஆகுமே தவிர த கேம் இஸ் நவ் டோட்டலி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் இங்கிலாந்து இந்த ஃபோர்த் டெஸ்ட் டெஃபினட்டா. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு சே அபவுட் ரிஷப் பண்ணிட்டு காலில் அடிபட்டு திரும்ப அந்த Fracture யா confirm யா பண்ணிருக்காரு. யா அதான் வந்து அவர் ஆடி கிளாப்ஸ் பண்ணி தட்ஸ் த ஒன் அட்மாஸ்பியர் விச் வி ஆல் லவ், அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் ஆப்வியஸ்லி த க்ரௌட். ஸோ இதெல்லாம் இருக்கிறச்சே அவரோட ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பை ஜோ ரூட். ஆப்வியஸா அவர் வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, நம்ம விட்டுருக்கணும். நீங்க மாட்டுக்கு ஆடுங்க, நாங்க மாட்டுக்கு ஆடும். And we have to really talk about the start of England's openers today, which they lacked throughout the series. பென் டக்கெட் ஒரு மாதிரி ஆடினாலும் கிராலி கிட்ட இருந்து ஒண்ணுமே வரல. பட் ஆனா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தா 20 ஓவர்ஸ்ல அடிச்ச ரன் இவங்க 10 ஓவர்ல அடிக்கிறது, 40 ஓவர்ஸ்ல அடிச்ச ரன் இவங்க 25 ஓவர்ஸ்ல அடிக்கிறது, அந்த மாதிரி இருந்தது. சோ பாசிட்டிவ் இன்டென்ட். இது என்னன்னா பேஸ்பால் இப்ப இந்தியா ஆடுறாங்க, இங்கிலாந்து நார்மல் கிரிக்கெட் ஆடுறாங்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படிதான் இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து வந்து ரொம்ப பேஷன்ஸா செக்யூர்டா ஆடுறாங்க இங்கிலாந்து பேட்டிங்ல. லைக் இட் டசன்ட் ஃபீல் அவுட் ஆகவே முடியாதுன்ற மாதிரி இது லுக். அண்ட் ஆல்சோ இதை பத்தி இன்னும் சொல்லியே ஆகணும். வி ஆர் நோட்டீஸ் டுடே இஸ் சிராஜுக்கு மட்டும் எப்படி பால் லோ ஆகுது, பால் பிச் ஆகி பும்ராக்கு சரி இன்னும் ஆன்சுல் கம்போசிங் சரி நல்லா பவுன்ஸ் இருக்கு. சிராஜுக்கு மட்டும் தான் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல பால் பட்டு நீ ரோல் கூட இல்ல, ஆங்கிள் அளவுக்கு பால் போகுது. அண்ட் அப்படிதான் வந்து கிறிஸ் வோக்ஸ் அவுட் ஆனாரு. நம்ம சொல்லிட்டே இருந்தேன் சிராஜுக்கு மட்டும் எப்படியாவது ஒரு பிளஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்படிதான் ஆச்சு.
அப்படிதான் ஆச்சு. காட் அவுட். ஸ்டெம்ப்ல போட்டு இது பண்ணாரு. 104 ரன்ஸ் கொடுத்தாரு. விக்கெட்டே எடுக்கல. என்னடா விக்கெட் எடுக்கல பார்த்தா இட் ஒன் ஆஃப் த குரூஷியல் டைம்ல எடுத்து அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் நோ அட் பிளேயிங். அண்ட் வாஷிங்டன் சுந்தரை பத்தி நம்ம சொல்லணும் டெஃபரெண்டா. இது என்ன ஒரு குரூயல்டி, என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியல. 5 ஓவர் போட்டு நிறுத்திட்டு 70th ஓவர் திரும்ப போட்டு வந்து 2 விக்கெட் எடுக்கிறாரு அவரு. எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு தெரியுமா அவர் போலிங். He is இதா the இருக்கட்டும். he has been the best Yeah. bowler in this test match. In the test match, but the last test match, he picked up 4 wickets. And why don't you give him continuous overs? எனக்கு புரியவே இல்லை அது. 5 ஓவர் Yes. கொடுக்குற திருப்பி 5 ஓவர் கொடுக்குற அந்த ரிதம் போறது ஒரு bowler. He's 11 overs, they picked up 2 wickets and it disappears. அப்புறம் வந்து திருப்பி மீடியம் பேசுறது அன்ஷுல் காம்போஜ். எனக்கு வந்து அன்ஷுல் காம்போஜோட இன்க்ளூஷனே எனக்கு புரியல. ஃப்ரெஷ் அப் டெஸ்ட் மேட்ச். You have to win this test match. You have to draw this test match to stay in the series. You have Kuldeep Yadav, who is test match ஆடல ரொம்ப வருஷமா, still is a fine bowler. Different type of bowler who இங்கிலாந்து ரொம்ப பார்த்திருக்க மாட்டாங்க. Different type of bowler. Why don't you give chance to Kuldeep Yadav and try something different instead of bringing in a rookie Anshul Kamboj மாதிரி அவருக்கு nerves இருக்கும் first test match. Definitely. பேட்டிங்ல ரன் அடிக்காம அதனாலே அவுட் ஆயிடுச்சு. ஸ்கோர் ரன். ஆக்சுவலி சோ வந்து அந்த குல்தீப் யாதவோட இன்க்ளூஷன் ஏன் எனக்கு புரியல, பண்ண புரியல. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வாஸ் ரியலி இக்னோர்ட். அப்சல்யூட் நான்சென்ஸ். அந்த இது படிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து அஸ்வின் எப்ப தெரியுமா டிராப் பண்ணுவாங்க? கிரீன் டாப் இருந்தாலுமே அஸ்வின் ஆட வைக்கலாம் தான் யோசிப்பாங்க. ரொம்ப தான் அப்படி வந்து பிகாஸ் இந்தியா நோஸ் தே ஸ்ட்ராங். அவங்க வந்து அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான். 3 ஸ்பின்னர்ஸ் ஆட வைக்கிறதுல என்ன கரெக்டா? பிளாட் விக்கெட் தெரிஞ்சு போச்சு. அதுவும் இந்த சீரீஸோட பேஷனே எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 1 hour ஆஃப் த டே பிளே, அப்புறம் அந்த நியூ பால் வந்து ஷைன் போனதுக்கு அப்புறம் there was no swing at all. அதனால தான் இந்தியன் பென் டக்கெட் ஜாக் ராலி ஃபார்ம்ல இல்லாத ஜாக் ராலி வந்து 84 அடிச்சதுக்கு காரணம்னா, அந்த ஃபர்ஸ்ட் 1 hour நெகோஷியேட் பண்ணிட்டாங்க 15 overs. பும்ராவே ஆடிட்டாங்க, சிராஜ் ஆடிட்டாங்க. அப்புறம் பால் வந்து மூவிங், அவங்க ஸ்விங்கே கிடைக்கல. சோ என்ன பண்ணாங்கன்னா, போன டெஸ்ட் இங்கிலாந்து பண்ண மாதிரி they tried to attack the stumps. பட் இங்கிலாந்து கவனிச்சீங்கன்னா they attack ஆஃப் ஸ்டிக் அண்ட் மிடில் ஸ்டிக், இல்லைன்னா வந்து ஃபோர்த் ஸ்டம்ப் அண்ட் ஆஃப் ஸ்டம்ப், இப்படியே அட்டாக் பண்ணி they got the wickets. இவங்களுக்கு என்ன ஆகுது என்ன தெரியல, இன்ஸ்விங் ட்ரை பண்ண போய் 90% of the deliveries were on the middle stump or the leg stump. எத்தனை பவுண்டரி தெரியுமா? 2 mid wickets, ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக். ரைட் ஹேண்ட் அதே பண்றாங்க, லெஃப்ட் ஹேண்ட் பென் டக்கெட் எத்தனை பவுண்டரி on the leg side. Because they are so strong. அதான் they are so strong in playing that route எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டே ஆடுவாரு. அந்த மாதிரி ஒரு இது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் எதுக்கு நான் 3 ஸ்லிப்பு கல்லி வைக்கிறது எடுத்துட்டு போனேன். ஓகே ஒர்க் ஆலியா மேபி லிட்டில் க்ளோஸ் டு ஸ்டம்ப் டெம்ப் பண்ற மாதிரி, லைக் வெதர் டு பிளே ஆர் நாட், அப்படி ஒரு இதுக்கு. ஆனா நீ ஸ்டெம்ப்ல போட்டா ஆப்வியஸா ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி ஸ்டெம்ப்ல போட்டா பேட்லயே ஆடுவ. பேட் எதுக்கு இருக்கு ஆடுறதுக்கு? ஸோ ஆடியே ஆவ நீ பேட்ல. ஸோ அப்படி ஆடும்போது என்ன ஆகும், நீ போடுற பேஸுக்கு சும்மா பேட்ல வச்சாலே போகுது. ஸ்ட்ராங் டெக்னிக்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நேரா போடுற பேட்ல வைக்கிற, கொஞ்சம் கன்வெர்ட் பண்ற. எப்படி தேர்ஸ் நாட் மச் ஆஃப் ஃபீல்டர்ஸ் இந்த லெக் சைட், ஆன் சைட்ல இருக்காது போது அப்போ ரன்ஸ் நிறைய வரும். பட் என்ன பண்றது, ரொம்ப இதாச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் சொல்லணும். லைக் என்ன இப்ப சொல்றேன்னா, இப்போ T20 ஆடுறோம்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி 5 ஓவர் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்றாங்கல்ல, திரும்ப 70th ஓவர் வந்து திரும்ப போடும்போது வரும்போது, இப்போ T20 ஒன் டே ஆடும்போது பிளேயர்ஸ் வில் பி சோ ஃபாஸ்ட். இந்த ஃபீல்டுல ஓடிட்டே இருப்பாங்க, வார்ம் அப்பாவே இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். இப்போ அது ஏன்னா பால் எப்ப பால் வரும்னு தெரியாது, எல்லா பாலும் இருக்கும். இப்போ டெஸ்ட்ல அப்படி இல்லைன்னும் போது ஒரு ஃபீல்டர் சுந்தரே இப்போ லாங் லெக்ல ஒரு ஸ்கொயர் லெக் இதுல எங்கேயாச்சும் ஒரு லைன்ல இருக்கலாம், பாலே வராது. ஒரு 20 ஓவர்ஸ் 30 ஓவர்ஸ் என்ன ஆகும், நின்றுட்டே இருப்ப நீ ஒரு ஆஸ் ஒரு ஃபீல்டரா ஒரு இதுவா. என்ன நடுவில் ட்ரிங்க்ஸ் பிரேக் வரும்போது அந்த வார்ம் டவுன் ஆகாது அவங்களுக்கு, டெஃபினட்டா ஆகாது. மென்டலி தே வில் பி, பட் பிசிக்கலி திரும்ப 7வது ஓவர் வந்து போடணும் போது திரும்ப தே அகைன் ஹவ் டு வார்ம் அப், கை சுத்தணும். ஜென்ரலாவே பண்ணுவாங்க. ஒரே இடத்துல இருந்து டப்புன்னு போடும்போது தென் ஹி டிட் இட். ஆக்சுவலி எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அவர் ட்ரெஜெக்டரியில அந்த நிக்கு, அந்த பேஸ், அந்த ரிலீஸ், எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். அதுவும் அந்த டெம்பிங் ஆன பால்ல அழகா போட்டாரு. அழகா டெம்ப் பண்ணி டிசீவ் பண்ணாரு பேட்ஸ்மேன். தட்ஸ் எ டேர்ம் கால்ட் டிசீவிங். முன்னாடியா பின்னாடியா போலாமா வேணாமான்னு ஒரு செகண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணும்போது ஜஸ்ட் டுக் இட் ஆஃப். அண்ட் ஆல்சோ ஜடேஜா டுக் விக்கெட். அது ஆக்சுவலி அதுவும் குரூஷியலான விக்கெட். 2 பேருக்கு மட்டும் தான் நல்லா போடு எடுக்கும் போது நடுவில் சிராஜ் ஒன்னு ட்ரை பண்ணி இதை பண்ணி ஒரே ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஹேவ் பீன் டாமினேட்டிங். குல்தீப் இருந்தா இன்னும் செம்ம எஃபெக்டிவா இருக்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலி பார்த்தா.
இன்ஸ்டெட் ஆஃப் கம்போஜ். அப்படி இருக்கும்போது பட் ஆனா இது வந்து என்ன சொல்றதுன்னா நவ் இட்ஸ் இங்கிலாந்து See, டாப்ல இருக்காங்க, Jadeja, அதுதான். the fact about Ravindra Jadeja is, he's a great bowler, but our overseas performance, especially in England, hasn't been great with the ball. So, ஓகே. அதையும் கொஞ்சம் consider பண்ணணும். And when you see Washington Sundar bowling with such a confidence and trajectory, எல்லாம் அந்த மெதுவா போட்டு டெம்பர் 2 6 அடிச்சு போனா ஒரு பாப் ஸ்டம்பிங் ஆன. So, அந்த மாதிரி it's a great rhythm. When a Ben Stokes can bowl 10 overs on a trot in the Lord's Test match, and he proved how effective it could be when it was in good rhythm. சுந்தர் வந்து நல்ல ரிதம்ல இருக்குச்சு. ஈஷாவே நானும் போட்டுட்டே இருந்திருக்கணும். ஸ்பின்னர் ஆமா, தானே ஒரு 15 20 15 ஓவர் கண்டினியூஸா போடலாமே. அப்படித்தானே அனில் கும்ப்ளே எல்லாம் அவங்க அப்படித்தானே பண்ணிருக்காங்க. How did Anil Kumble pick up 800 wickets, 700 wickets, and 600 plus ஆக்சுவலி wickets ஒன்னு among இருக்கு, cricket? அது ஒண்ணு சொல்லுவாங்க, 10 ஓவர் 15 ஓவர் போட்டா யார் வேணா விக்கெட் எடுக்கலாம். அப்படி கிடையாது. ஆக்சுவலி பார்த்தா போலிங் போட்டா விக்கெட் எடுக்கலாம். ஆனா 10 ஓவர் 15 ஓவர் நீ நூல் பிடிச்சா மாதிரி ஒரே இடத்துல போடணும்ன்றது வந்து Consistency. பிளானிங் Consistency. இருக்கணும். இப்ப ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தா இந்த பேட்ஸ்மேனை நான் விக்கெட் எடுக்க போறேன் அப்படின்னா மினிமம் 2 to 3 hours ஷுட் பிளான். எங்க வீக்கா இருக்கான், எங்க ஸ்ட்ராங்கா இருக்கான், என்ன பண்ணணும். இட் வில் ஒர்க் இன் T20 ஒன் டேல கொஞ்சம் குவிக்கா ஒர்க் ஆகும். பிகைன் த ஸ்டம்ப்ஸ் நம்ம MS தோனி பார்த்திருக்கோம்ல, இது இப்படி போடுங்க, இங்க போடுங்க, இந்த ஃபீல், அந்த ஒரு மைண்ட் இருக்கும். when it comes to டெஸ்ட் போது பேட்ஸ்மேன் அப்ரோச் டிஃபரெண்டா இருக்கும். பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கணும்னு இருப்பாங்க. ஆனா எந்த பால் எப்படி போகும்லாம் தெரியாது. நம்ம பிளான் பண்ணலாம், இப்படி போடலாம், அப்படி போடலாம், இந்த இதுல போடலாம். டெஸ்ட்ல அப்படி இருக்க முடியாது. ஷுட் பி கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் ஒரு ஓவர் இல்ல, ஸ்பெல் ஃபுல்லாவே த்ரூ அவுட்டா இருக்கணும். அப்பதான் எஃபெக்டிவ்னஸ் இருக்கும், விக்கெட் ஹெல்ப் பண்ணும் நிறைய இருக்கும்னும் போது. ஸோ ஹி வாஸ் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட். கரெக்டா நல்ல டர்ன் Beautiful பவுன்ஸ் இருந்தது, செம்ம very ஹிட் effective. இருந்துச்சு, எல்லாமே No, இருக்கு. he's becoming a very good, he's becoming a very good bowling property for India. அது வந்து யூஸ் பண்ணணும். அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஐ திங்க் their mindset is batting all round சொல்லிட்டு அவர் நல்ல ஆனா எவ்ரி டைம் கெட்ஸ் அவுட் இந்த 20s and 30s. அது ஒரு பெரிய பேட்டிங் ஆர்டர். அது ஒரு லாப்ஸா இருக்கு இந்தியாக்கு. இப்ப now we don't have ரிஷப் பண்ட். செகண்ட் இன்னிங்ஸ் என்ன ஆகும் தெரியல. 5th டெஸ்ட் என்ன ஆகும்னு தெரியல. Suddenly India were on the top in the series and the second test win பண்ண உடனே third test they should have won. At least they should have drawn the test match. இதோ நடந்திருக்கணும். When you don't chase 1992, I don't know what else they can do. நம்ம இந்தியா பத்தி பேசுறோம், 1 ஹவருக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு. இங்கிலாந்து நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கிலாந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அந்த அட்டாக் வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு. அதுவும் பவுலிங்கும் ஸ்ட்ராங், ஸ்பின்னர்ஸும் ஸ்ட்ராங் கிடையாது, பஷீரும் இல்ல பெருசா போடல. ஆர்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஆனாலும் ஒரு டெஸ்ட் எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க அவங்க. எப்படியோ பேட்டிங்ல தே ஜஸ்ட் ஒன். அப்படி இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. பட் ஆனா இப்போ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ திரும்ப பேட்ஸ்மேன் ப்ரெஷர்ஸ் இருக்கும். விக்கெட்ல ஒண்ணும் இல்ல, அது ஷோரா தெரியும். அந்த 1 hour ஆடிட்டா யார் வேணா ஈஸியா ஆடலாம்னு போது இருக்கு. அண்ட் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் சாய் சுதர்ஷன் நாக் அகைன். நம்ம பேசியே ஆகணும், அவர் ஆடினது இட் ஜஸ்ட் ப்ரூவ் ஓகேடா அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ ரிஷப் பண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆக்சுவலி இஷான் கிஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் இது பண்ணது. பட் இஷான் கிஷன் வாஸ் இன்ஜூர்டும் போது அகெயின் அப்படி தேடி பார்த்துட்டு ஓகே தி வாஸ் லைக் ஜெகதீஷன். வா அப்படி இருந்துச்சு எனக்கு. ஜெகதீஷனா ஓகே ரைட் கன்சிடர் பண்றாங்களா, வா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐ தாட் ஓகே ஜூரல் வில் பி பிளேயிங் 11. ஆல்ரெடி ரிஷப் பண்ட்டுக்கு 15ல ஒரு பேக்கப் இருந்தும் தேர் கன்சிடரிங் சம் ஒன் அபவுட். மேபி 11ல ஆடுவாங்க ஆட மாட்டாங்கன்றது சம்திங். மேபி ஜூரலுக்கு ஒரு பேக்கப் அப்படியும் இருக்கலாம். ஆர் தே கேன் ஜஸ்ட் இதுன்னு. ஆனா அபிமன்யு ஈஸ்வரன் வந்து லைஃப்ல என்ன பாவம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். எப்ப அவரை 11ல பார்க்க போறோம்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அவரும் எப்படி இதை தாங்கிட்டு இருக்காருன்னு எனக்கு க்ளூவே இல்ல. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு த்ரெஷோல்டு இருக்கும், எலாஸ்டிசிட்டி. இது காசு மட்டும் வாங்குறாங்க, நான் வளரவே மாட்டேங்கிறேன்டான்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. நான் சம்பாதிச்சா போதும், எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க, நான் மாட்டேங்க லைஃப பார்த்து. எனக்கு இல்ல, that is not aim of a sports true sports person. இல்ல அப்படி எனக்கு காசு வருது, நான் அது இருக்கவே இருக்காது. அதுதான் சொல்றேன், வாங்கிட்டே இருக்க போதும்னு அவங்க தாட்டே இருக்காது. they have to play. அது 11ல உள்ள கிரவுண்ட்ல கால் எடுத்து வச்சாகணும். and that day will be like எப்படி ஃபீல் பண்ணுவாருன்னு எனக்கு அப்படியே ஐ கேன் ஜஸ்ட் see. வா எப்படி எத்தனை வருஷம் டீம்ல கேள்விப்பட்டிருக்கோம், பாதி பேருக்கு அவர் ஃபேஸ் கூட எப்படி இருக்கும்னு தெரியாது. எஸ் ஒண்டர்ஃபுல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்ஸ் சான்ஸே அப்படி இருந்திருக்கு. பட் டெஃபினெட்லி ஷுட் கெட், டெஃபினெட்லி ஆடியே ஆகணும், கிடைக்கும். he will prove who he self. அதுக்கு நம்ம we are waiting actually. அது பார்த்தா அது ஒண்ணு. அண்ட் வாட் எல்ஸ் இந்த வேற என்ன ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தா as of now இந்த மாதிரி தான் இருக்கு. இங்கிலாந்து டாப்ல இருக்காங்க. ரூட் இன்னொரு ஒரு as of now it comes on day 3 544 for 7 leading by 186 runs. That's a formidable lead.
Ben Stokes is approaching his 100, maybe 77. After 2 years, our century அடிச்சாருன்னா 5 wicket haul வேற இந்த மேட்ச். What a all-rounder he's been this. என்ன Yeah. bowling, என்ன energy. இன்னைக்கு cramped a little bit, but retired ஆயிட்டு Chris Stokes out ஆனே திருப்பி is back on the field, and thanks to Joe Root for all his contribution to English cricket. Yes. And வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு என்ன தெரியுமா விஷயம், மான்செஸ்டர்ல அங்க கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்ச சமயத்துல இருந்து இது வரைக்கும் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ண டீம் வின் பண்ணதே கிடையாது. ஓகே, அது டெஸ்ட் இல்லனா இல்ல என்ன கேம் நடந்தாலுமா? டெஸ்ட் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட்ல ஓகே. பட் இங்கிலாந்து டேர் பண்ணிருக்காங்களே. அங்கதான் பேஸ்பால் வந்து சில பேஸ்பால் கேம்ல கூட இல்ல, இதுலயும் காட்டான்ற மாதிரி வின்னிங் அது போதுமே. அந்த இதுதானே அதுதான். ஆனா இங்கிலாந்து அந்த பேஸ்பால் எல்லாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு. அந்த ஒரு லாஸ்க்கு அப்புறம் சோ மச் மைண்ட போட்டு ஆடி செம்மையா இன்வால்வ் பண்ணி பொறுமையா பேஷன்ஸா ஆடி ரூட் உன் கேம் ஆடு, நீ உன் கேம் ஆடுன்னு இது பண்ணி பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லெட்ஸ் see 186 runs laid. Fourth day lunch வரைக்கும் ஆடினா 25 overs ஆடி சரி get another 100 runs. So it becomes 300 runs lead கிட்டத்தட்ட. அந்த and India has to play another 150 overs fourth and fifth day, which is மேபி நாளைக்கு ஃபர்ஸ்ட் 1 hourல விக்கெட் போகாட்டி அந்த 100 runs டெஃபினட்டா இருக்கும் போர்ட்ல. மேபி 50 to 100 runs இருக்கும். விக்கெட்ஸ் போச்சுனாதான் பென் ஸ்டோக்ஸோ இல்ல டாசன் அவுட் ஆனா பென் ஸ்டோக்ஸ் வில் பி லைக் 8 wicket 9 wicket விட்டா இன்னும் டேஞ்சர் அவர். he can score like ஒரு 10 ஓவர்ல கேன் ஸ்கோர் லைக் அவ்வளோ ரன்ஸ். ஸோ அப்படி ஒன்று இருக்கும். சப்போஸ் ஸ்டோக்ஸ் அவுட் ஆயிட்டார்னா ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த அப்ரோச் ஆஃப் த டெய்லாண்ட் as bowlers பேட்ஸ்மேன் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆடணும் தான் நினைப்பாங்க லஞ்ச் வரைக்கும். ஸோ அந்த 100 runsன்றது அதான் 100 runs ஃபார் இங்கிலாந்துன்றது ஒரு நல்ல பெரிய டாஸ்க் தான். இஃப் விக்கெட் போச்சுன்னா, போகல அப்படின்னா தே கேன் கோ அப் டு தட் ஸ்கோர். அந்த மாதிரி இது பண்ணலாம். அது ஒண்ணு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்தியா bowlers England in driver's seat this match for sure, and winning percentage என்ன கேட்டா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு I would do 80 to England, 20 to India. Any miracle we have to wait நடக்கலாம், we have to wait for. So with that I think we can conclude today's session of that stumps on third day. England 544 for 7, Joe Root 150, top order, excellent performance. Zach Kralik coming to form 84, or unfortunate 94 out went Tackett, but that's fortunately first test wicket for Anshul Kamboj. Oli Pope getting 71 and Root 150. Ben Stokes are look at the contribution from the batting top order and the Lord. It's been fantastic England's test match so far, and we'll wait and see what the test match has in the next 2 days. Till then, yes.